ஸ்ரீ குருப்யோ நமः. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 22வது தலைப்பு. வைதிக மதமும் உலகப் பணியும். தொடர்ச்சி. நடுவாந்தரத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கார ராஜ்யம் ஏற்பட்டு இங்கே இங்கிலீஷ்காரர்களின் வழக்கங்கள் புகுந்த பின்தான் நல்ல வைதிக ஆச்சாரத்துடன் இருப்பவர்களுக்கும் பொது சமூக சேவைக்கும் ஒரு பிரிவினை மாதிரி ஏற்பட்டிருக்கிறதே தவிர, அதற்கு முந்தியெல்லாம் பரம சிஷ்டர்களும் கூட சகல சமூகத்தின் அன்பையும் மதிப்பையும் பெற்று அவர்களுக்கு உபகாரம் செய்துதான் வந்திருக்கிறார்கள். அப்பைய தீட்சிதர், கோவிந்த தீட்சிதர், திருவீசநல்லூர் ஐயாவாள் மாதிரியான பெரியவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் சேரி ஜனங்கள் உள்பட எல்லாருக்கும் உபகாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று தெரிகிறது. லோகக்ஷேமார்த்தம் தொழில்களை பாரம்பரியமாக பங்கீடு பண்ணி கொண்டு அந்தந்த தொழிலை பொறுத்து அனுஷ்டானங்களும் ஆச்சாரங்களும் ஏற்படுவதால் இவற்றில் குளறுபடி உண்டாகி லோகக்ஷேமம் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகவே பிரிந்து வாழ்ந்தாலும் கூட பரோபகாரத்துக்கு அப்போது குறைச்சலே இருக்கவில்லை. இப்போது சோஷியல் சர்வீஸ் என்று பேச்சில் ரொம்பவும் அடிபட்டு நியூஸ் பேப்பரில் போட்டோக்கள் போடுவது போல் அப்போது செய்யாவிட்டாலும் வாஸ்தவமான சமூக சேவை அப்போது சுபாவமாகவே செய்யப்பட்டு வந்தது. வெள்ளைக்காரர்களோடு டவுன் லைஃப், நகர வாழ்க்கை என்று ஒன்று வந்து நம் ஆச்சாரங்களுக்கு எல்லாமே ஹானியாக எல்லோரையும் போட்டு பலப்பட்டடையாக குழப்புகிற நிலைமை ஏற்பட்டபின் ரொம்பவும் ஆச்சார சீலர்கள் இந்த படையெடுப்புக்கு பயந்து சமூகத்திலிருந்தே ஒதுங்கி போன மாதிரி விலக வேண்டி வந்தது. அதனால்தான் சாஸ்திரோக்தமாக இருக்கிறவர்களுக்கு பொது தொண்டு மனப்பான்மை இல்லாத மாதிரி ஏற்பட்டுவிட்டது. ரொம்பவும் கலந்து போகவும் கூடாது, ஒரே அடியாக பிரிந்தும் இருக்கக்கூடாது. அவரவரின் ஸ்வதர்மப்படியான காரியத்தில் பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் மனசிலே ஒன்று சேர்ந்து அனைவரும் அரண் குடிமக்களாக ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்ற உத்கிருஷ்டமான ஏற்பாடு இதற்கப்புறம் வீணாய் போக ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் சீர்திருத்தக்காரர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களையே கண்டனம் செய்தார்கள் என்றால், இன்னொரு பக்கம் ஆச்சாரக்காரர்களும் இந்த சமத்துவம் என்கிற குழப்படிக்கு பயந்து ஒதுங்கி ஒதுங்கி தனியாக போனதால் அவர்களுக்கு பொதுவான சமூக உணர்ச்சியே குறைந்து பொது தொண்டிலிருந்து விலகி விலகி போக ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ரொம்பவும் விலகி போகிறபோது மனசில் அன்பு, ஐக்கிய பாவம் எல்லாம் குறையத்தான் செய்யும். இதனால்தான் ஒருவேளை இப்போது ஆச்சாரக்காரர்கள் என்றாலே மனுஷாபிமானம் இல்லாமல் வறண்டு போனவர்கள் என்று மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஆகியிருக்கலாம். ஆனால் நம் சனாதன தர்மத்தை உள்ளபடி பின்பற்றுவதானால் அதற்கு சம்ஸ்காரங்கள் எத்தனை அவசியமோ அத்தனை அவசியம் ஆத்மகுண அபிவிருத்தியும். அப்படிப்பட்ட குணங்களில் முதலில் அருளுடைமையைத்தான் சொல்லியிருக்கிறது. யாக யஜ்ஞாதிகள் யதேஷ்டமாக செய்த ரந்திதேவனை விட இதற்கு வேறு உதாரணம் வேண்டாம். அவன் கதை கொஞ்சம் சொல்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.